ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா அடிப்பாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு நான் சித்திய கூட்டிட்டு போய் அம்மான்னு சொல்லி சமாளிச்சிட்டேங்க. ஏன்னா சித்தி என்ன எதுக்குமே திட்ட மாட்டாங்க. எனக்கு அவங்க ஃப்ரெண்டு மாதிரி. இது கூட ஏன் ஐடியா இல்லங்க. அவங்கதான் என்ன காப்பாத்துறதுக்காக அப்படி ஐடியா பண்ணி என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆ, ஆனா அதுக்கப்புறமும் எனக்கு மனசே தாங்கலங்க. ஒரே உறுத்தலாவே இருந்துச்சு. நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். என் காது புடிச்சு லேசா திருகி விட்டுட்டு அவங்களே என்ன மன்னிச்சிட்டாங்க. ஆனா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இதை சொல்லவே இல்லல்ல. மத்தபடி இது ஒண்ணுதாங்க. இதை தவிர நான் உங்ககிட்ட வேற எதையுமே மறைச்சது இல்ல. வேற எந்த ரகசியமும் எனக்குள்ள இல்லவே இல்லங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியாம ஏதாவது விஷயத்த மறைச்சிருக்கீங்களா? ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. ஏன்னா கார்த்தி பவிக்கிட்ட போய் சொன்ன மாதிரி நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா இல்ல ஏதாவது மறைச்சீங்கன்னா சத்தியமா என்னால தாங்கவே முடியாதுங்க. வெண்ணிலா will you marry me? கார்த்தி ஒரு சாதாரண விஷயத்த மறைச்சதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவறா? நான் வெண்ணிலாவை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சா அதை தாங்குவாளா? ஏங்க ஆ, 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 அந்த மாதிரி நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லாத விஷயம் இருக்கா என்ன? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கண்மணி. தூக்கம் வருது. நான் படுத்துக்கிறேன். ஆ. கண்மணி கிட்ட நம்ம காதல சொல்ல முயற்சி பண்றோம். ஆனா அவள விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணதையும் வெண்ணிலாவை லவ் பண்ணதையும் மறைச்சு வச்சிருக்கு. இத அவளா தெரிஞ்சுக்கிட்டா சத்தியமா தாங்க மாட்டா. அதனால எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்ப நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு சொல்லிட வேண்டியது. கண்மணி நேர்ல பேசாம போன்ல பேசாம எதுக்கு இவன் வீடியோல பேசுறான்னு யோசிக்கிறியா? என்னால உன் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னோட குற்ற உணர்ச்சி தான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயம் இன்னொரு விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ரெண்டையும் உங்ககிட்ட ஒன்னா சொல்லிடலான்னு தான் இப்ப நான் உங்ககிட்ட இந்த வீடியோல பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் அன்பு பாத்துடா, என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டப்படுற? அது ஒண்ணுல பாட்டி, ஒரு வீடியோ கால் அதான் பேசிட்டு நல்ல இருந்தேன். வேலை டேபிளா இருந்ததுனால உன் போன் தப்புது. இல்லன்னா கீழே விழுந்துதானே உடஞ்சுக்கும். ஆமா பாட்டி,